ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் ஹீம்ஸ். இன்றைக்கி பன்னீர் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பன்னீர் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஹாஃப் லெமன், தேவையான அளவுக்கு உப்பு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி லைட்டாக பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருக்கான்னு செக் பண்ணலை. இப்போது ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இதோ சூப்பரான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.